Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Demon Lord from Another World அனிமே ஓடிய எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மேல அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க guys, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே நம்ம டியாப்லோ எல்லாரும் கூட்டிக்கிட்டு இந்த ஸ்டார் ஃபால் டவருக்கு வர இந்த இடத்துல அந்த பொண்ணு ஆல்ரெடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவளை பார்த்தது என்னப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்ற மாதிரி கேட்கவும், ஆமாமா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா ரொம்ப நேரம் இல்ல ரொம்ப வருஷமா, அதனால சீக்கிரமா சட்டு போட்டுன்னு வந்த வேலையை முடிக்கலாமான்ற மாதிரி கேட்கவும், இவனு அதுக்கு தாராளமா சீக்கிரமா முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லவும், கூட வந்திருக்கக்கூடிய ஆலிஷாவும் பக்கத்துல வந்து எட்டி பார்க்க இவளை பார்த்துட்டு இந்த பொண்ணு இவளான்ற மாதிரி பாக்குறாளே தவிர பெருசா ஒண்ணு இவளை கண்டுக்கவே இல்ல. அதனால இவளை பத்தி சொல்ல மறந்துட்டப்பா, இவ ஒரு ராயல் கேபிட்டல்ல சேர்ந்த ஒரு நைட்டு எங்க கூட தான் இருக்கிறா, அதனால ஒரு பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லவும், யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவையானது நடந்தா போதும் இவளை கொஞ்சம் விட்டு கண்டுக்காம போக நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இல்லையா, அதனால வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி யோசிக்கலான்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பலிபீடம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்ததும் ரெமோ ஒரு மாதிரி சின்ன பதட்டத்துல இருக்கிறா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு, எனக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீ எதுவா இருந்தாலும் பாத்து போலன்ற மாதிரி சொல்லவும், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன் கூடவே இருக்கிறேன், அதனால நீ எதை நினைச்சு பயப்படாத. அந்த டீமன் லார்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என் கையால தான் சாவுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு சரி சரி ஓகே ஓகே எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரமா இவள இந்த பலிபீடத்துல படுக்க வச்சு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லவும், இவங்களும் படுக்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. கேட்டா சாதாரண சிம்பிள் விஷயம் தான், ஆல்ரெடி இவன் நம்ம சாரிகளோட வயித்துல வச்சு அந்த கோரை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினா இல்லையா, அதே மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய டீமன் லார்டோட கர்ஸை தேடி இவன் வெளியில எடுக்கணுமா. அதனால இந்த விஷயம் சொன்னதும் இதுதானே, இதனால அசால்ட்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவனு கையை வச்சு தேடுறான். பட் தேடும் போது இவனால அந்த பவரை தாங்கிக்கவே முடியல, ஏன்னா டீமன் லார்டோட பவர் ரொம்பவே அதிகம். அதனால அந்த பவர் எங்க இருக்குதுன்னு தெரியாம இவனும் அப்படி இப்படி தேடிக்கிட்டு இருக்க, வெளியில எந்த பக்கமும் இவ்வளவு செமையா கத்திக்கிட்டு இருக்கா வழி தாங்க முடியாம. அதனால சத்தம் கேட்ட உடனே இவன் கோரை கண்டுபிடிக்கிறத ஏதாவது இவளுக்கு ஏதாவது ஆயிட போதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விட்டுறான். ஆனா அந்த டீமன் லார்டோட கர்ஸ் எடுக்கிறதுக்கான ரிச்சுவல்ஸ் இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நிறுத்தினா இவனுடைய உயிருக்கு ஆபத்தா வந்துருன்ற மாதிரி சொல்லவும், இவன் என்னடா இது வம்பா போச்சு, சரி ஓகே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துறேன், கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோன்னு திரும்ப என்னால முடியும் எப்படியாச்சும் அதை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இவருடைய வயித்துல கையை வச்சு அந்த பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க எப்படியோ ஒரு வழியா டீமன் லார்டோட கர்ஸை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அந்த கர்ஸ் சாதாரணமா இவனால கையில எடுக்க முடியாது, இவனுடைய ஃபுல் பவரையும் கொடுத்து எடுத்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால என்னுடைய பவரை கொடுக்க ரெடியா இருக்க, நீ தாங்கிறதுக்கு ரெடியா என்ற மாதிரி கேட்கவும், நீ எது பண்றத அந்த சீக்கிரம் பண்ணி என்னால வழி தாங்க முடியலன்ற மாதிரி சொல்லவும், இவனும் பல்ல கடிச்சிட்டு தன்னுடைய மொத்த பவரையும் இறக்கி உள்ள இருக்கக்கூடிய கர்ஸை வெளியில எடுக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்மனிங் ஸ்பெல் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிட்டு ஒரு கொடூரமான பவர் வெளியில வந்துகிட்டு இருக்கும் போதே சடனா அந்த பவர் ஆஃப் ஆயிட்டு திரும்பவும் வெளியில வர ஆரம்பிக்க இந்த பவர்ல டீமன் லார்டோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நான் திரும்ப வந்துட்டேன், இந்த உலகத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிக்க, இதை பார்த்ததும் சாரியில ஆலிசாவும் இன்னது இதுதான் டீமன் லார்டோட பவரா இந்த அளவுக்கு அதிகமா இருக்குது என்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படை தளபதியா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ டீமன் லார்ட் நீங்க வந்துட்டீங்களா, நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம டியாப்லோ மட்டும் வருத்தத்துல இருக்கிறான், ஏன்னா அந்த டீமனோட கர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இவன் மயக்கத்துல எந்திரிக்கவே இல்ல. அதனால என்னாச்சு ஏந்திரன்ற மாதிரி கேட்கவும், இவ்வளவு லைட்டா அப்படியே கண்ணை முழிச்சிட்டு நான் பரவாயில்ல டியாப்லோ, என்னுடைய உடம்புல ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மேல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்டும் ரொம்ப கொடூரமான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு என்ன இந்த மாதிரி வெளியில விட்டு, ஒய்யால என்ன அடக்கின எல்லாருக்கும் இன்னைக்கு எங்க இலதான் சாவு, அதுலயும் இந்த மனுஷங்க இருக்காங்களே இவங்க எல்லாரையும் காலாலே நசுக்கி கொல்ல போறன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு இதோடைய பவர் எல்லாம் போயிட்டு டக்குனு ஒரு குட்டி பந்து மாதிரி கீழே வந்து விழவும் இந்த இடம் முழுக்க அப்படியே தூசியா பறந்துகிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா பெரிய உருவமா இருந்த அந்த டீமன் லார்ட் ஒரு குட்டி பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டாப்ல. அதாவது இவ்வளவு நேரமா அவன் பாத்துட்டு இருந்தோம் இல்லையா, அது டீமன் லார்ட் அவன் இல்ல அவள். ஆனா இந்த குட்டி பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோவால டீமன் லார்ட் ஏத்துக்கவே முடியல. அதனால இவள அந்த கர்ஸ்கள் இவதான் அந்த கொடூரமான லெஜெண்டரி டீமன் லார்டா, ஐயோ இதால நம்பவே முடியல, இத்தனோண்டு இருக்காளே என்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்க. இந்த டீமன் லார்டோ என்ன யார் திரும்ப கொண்டு வந்தது, ரொம்ப நாளாச்சு நான் வெளியில வந்து யார் என்ன கொண்டு வந்த சீக்கிரம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும், இந்த படை தளபதியும் நான் தான் உங்களை வெளியில கூட்டு வந்தேன், உங்களை கொண்டு வரணுன்றதுக்காக பல வருஷமா பாடுபாட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். சரி சரி ஓகே ஓகே என்ன வெளியில கொண்டு வந்தல அதுக்கான கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போதே நம்ம டியாப்லோவும் ஒரு நிமிஷம் நீ தான் உண்மையாவே டீமன் லார்டான்ற மாதிரி கேட்கவும், ஏன்பா என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் தான் லெஜெண்டரி டீமன் லார்ட் டாப்ஸ்கல் சொல்லுவோம். ஓ அப்படியா சரி ஓகே, என்னுடைய பேரு டியாப்லோ, நான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், உன் கூட சண்டை போட்டு உன்னை தோக்கடிக்கணும், யார் இந்த இடத்துல உண்மையான டீமன் லார்டுன்றதை காட்டுறதுக்காக தான் உன்னை நான் வெளியில எடுத்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த டீமன் லார்ட் கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க பாருப்பா, நீ யாரு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்றது என் மேல நீ கையை வச்சு வெளியில எடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய கோரை தொடுற அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் தைரியமும் கிடையாது பவரும் கிடையாது. பட் நீ தொட்டிருக்கீனா கண்டிப்பா உங்ககிட்ட பவர் இருக்குதான், ஆனா ஏன் அளவுக்கு உங்ககிட்ட பவர் இல்ல. அதனால என்ன வெளில கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ண உனக்கு நான் இப்போ ஒரு பரிசு தர போறேன், அதுதான் மரணம்னு. அடுத்த செகண்ட் இவளுடைய மொத்த பவர் வெளியில கொண்டு வர இவங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் மொத்தமா அதிர்ந்து போய் எல்லாமே செதற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா அடுத்த செகண்ட் இவ கொஞ்சம் குழம்பி போயிட்டு ஒரு நிமிஷம்
நிமிஷம் நான் எதுக்கு உன்னை கொல்லணும், நான் எதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் உன்னை அட்டாக் பண்ணுவேன், மோட்டிவ் என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த டீமன் லார்ட் திரும்பவும் வந்திருக்கா இல்லையா, அதனால இதுக்கு முன்னாடி இவ பண்ணிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் பண்ணணும் பிளான் பண்ணது எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல. அதனாலதான் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பி போயிட்டு நான் எதுக்கு இவனை அட்டாக் பண்ணணும், எதுக்கு நான் பவர் யூஸ் பண்ணணும், இங்க நான் இருக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இன்னது இவன் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவனுங்க பாருங்க நான் இப்ப இங்க என்ன பண்ணணும், உங்களை எல்லாருமே கொல்லணும்ன்ற மாதிரி கேட்கவும் சரி இவனும் ரொம்ப இல்ல அப்படின்னு நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, அப்படி நான் பண்ணக்கூடாதா, இந்த படத்தை பத்தி இல்ல நீங்க அவங்க சொல்றதை கேட்காதீங்க, நீங்க எல்லாருமே கொல்லணும்ன்ற மாதிரி சொல்லவும் ஓ அப்படியா நான் அவங்க எல்லாரும் கொல்லணுமா, எதுக்காக நான் கொல்லணும் ஒரு குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஆலிஷாவுக்கு இங்க நடக்கிறது சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா டீமன் லார்ட் எதை மறந்தாலும் மறப்பாங்க, மனுஷங்களை கொல்றது எப்பயுமே மறக்க மாட்டாங்க, அவங்களை கொல்லணும்னு ஒரு வெறியிலே திரிவாங்க. அதனால உண்மையாவே நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, எல்லாரையும் கொல்ல போறது கிடையாதுன்ற மாதிரி கேட்கவும் ஆமாமா நான் கொல்லணும்ல, நான் ஒரு டீமன் லார்ட், அப்ப நான் எல்லாருமே கொல்லலாமன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெம் காண்டாயிட்டு இங்க பாரு நீ அவங்க சொல்றத கேட்க கூடாது, நீ ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கிற, அதனால பேசாம வாழ சுருகிட்டு அமைதியா இருக்கணும், அதை விட்டுட்டு எல்லாரும் கொல்றாங்க அங்க போறீங்க போறேன்னு கத்திட்டு இருந்த, நான் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்ற மாதிரி கத்தவும் சரி சரி ஓகே ஓகே நீ சொல்றது நான் அப்படியே கேட்கறேன்ற மாதிரி அமைதியாயிட்டா. டியாப்ளோக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா யார் சொல்லி எதுவுமே கேட்காத ஒரு டீமன் லார்ட் ரெம் சொன்னதும் அப்படியே கேட்கறா இல்லையா, அதனால இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி குழம்பி போய் நம்ம டியாப்ளோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆலிஷாவும் இந்த படைத்தலைவி இருக்கா இல்லையா அவகிட்ட என்னப்பா உங்க டீமன் லார்ட் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றத நீ கேட்க போறேன்ற மாதிரி கேட்கவும் என்ன பண்றது, எங்க டீமன் லார்ட் எந்த பக்கத்தை கையை காட்டுறாங்களோ அந்த பக்கத்துல நாங்க நடந்து போறதா எங்களுக்கு வாஸ்தவம், அதனால அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் உடன்படுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டீமன் லார்ட் சரி சரி ஓகே ஓகே நீங்க ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் ஒருத்தி இங்க பசியோட இருப்பேன்றத மறந்துட்டீங்க, 3000 வருஷமா நான் எதுவுமே சாப்பிடலையா, அதனால எனக்கு செம்மையா பசிக்குது, நீங்க ஏதாவது சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கவும் நம்ம தீனி முட்டை சாரியில் தான் எங்க போனாலும் சாப்பாடு கையில எடுத்துட்டு போவாளே, அதனால இப்போதைக்கு என்கிட்ட குக்கீஸ் தான் இருக்குதுன்ற மாதிரி கொடுக்க இவனும் என்ன இது வித்தியாசமா இருக்குது, சரி சாப்பிட்டு பாப்போம்னு எடுத்து ஒன்னு சாப்பிட்டா இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனால இந்த பையனை கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி கேட்க இன்னும் கேள்வி அது அந்த மொத்த பையமே என்கிட்ட கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா சாலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப நான் திரும்ப பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த உலகம் முழுக்க சுத்தி புது புது குக்கீஸ் சாப்பிடுறதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவுக்கு இன்னத்த சொல்றதே தெரியல. சரி ரைட் ஏதோ ஒன்று நடக்குது நம்ம அப்படியே வேடிக்கை பார்ப்போன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ மாதிரி ஏதாவது பக்கத்துல நிக்கக்கூடிய ஆலிஷாவும் இல்லாத ஒரு டீமன் லார்ட் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த சரி வராது வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ரெம்மால இப்போதைக்கு நடக்க முடியாதுன்றதுனால டியாப்ளோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க பாருப்பா இந்த டீமன் லார்ட் உன்னுடைய உடம்புல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றியோ அப்படியே கேக்குறா. இதை இறக்கி வச்சு பார்க்கும்போது உன்னுடைய வார்த்தைக்கு மட்டும் அவ கட்டுப்படுவான்றது எனக்கு இப்ப தெரிய வந்துருச்சு, அதனால அவளை நீ கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆனா என்ன பண்றது அந்த தீனி முட்டை சாரியில் கூட அவ சேர்ந்துக்கிட்டாள் என்ற மாதிரி பார்க்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இவங்க 2 பேர் ஜாலியா இங்க பத்தியா எங்க ஊர்ல அந்த குக்கீஸ் கிடைக்கும் இந்த குக்கீஸ் கிடைக்கும்னு சின்ன குழந்தைங்க மாதிரி குக்கீஸ் பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ என்னதான் இப்ப ஒரு குட்டி குழந்தை மாதிரி இருந்தாலும் பல ஆயிரம் வருஷமா என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க இவருடைய கருசு வெளியில எடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவளை நம்ம அசால்ட்டா வெளியில கொண்டு வந்துட்டோம், இருந்தாலும் நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும், ஏன்னா இவன் மூலியமா மக்களுக்கு எப்ப வேணா ஆபத்து வரலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா இவங்களை நோக்கி ஒரு ஆபத்து ஒண்ணு வரதை நம்ம ஆலிஷா பார்த்துட்டு டியாப்ளோ அங்க பாரு ஏதோ ஒண்ணு பறந்து வருதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அவள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அதனால இதை பார்த்த உடனே இந்த டீமன் லார்டும் யார் பண்ணி எதுக்கு இங்க வந்திருக்குன்ற மாதிரி கேட்க என்ன தெரியலையா நான் உங்களுடைய சர்வெண்ட் எல்லாரும் நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்றத கேள்விப்பட்டதும் உங்களை பாக்குறதுக்காக ஓட ஓடி வந்திருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டியாப்ளோவுக்கு இவன் யாருன்றது தெரிய வந்துருச்சு, ஏன்னா இவனுடைய கேம்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கான், இருந்தாலும் பெரிய அளவுக்கு தெரியாது இல்லையா. அதனால யாருப்பா இவன் பக்கத்துல நிக்கிறட்ட கேட்க இவன் எங்களுக்கு முன்னாடியில இருந்து பல ஆயிரம் வருஷமா டீமன் லார்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவன், ஏன் என்ன சொல்லணும்னா என்ன விட ரொம்பவே திறமசாலி, இவன் நினைச்சவனால அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான்ற மாதிரி சொல்லவும் இந்த எலோரக்ஸும் மாஸ்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்கல்ல இப்போ உங்களுக்காக நான் ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு வைக்கலாம்னு இருக்கிறேன், இந்த பார்ட்டியில பல ஆயிரம் மனுஷங்களை கொண்டு உங்களுக்கு படையலா போடலாம்னு கூட யோசிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க நம்ம போயிட்டு உடனே நிறைய பேர் கொல்லாமான்ற மாதிரி கேட்கவும் இவன் செம காண்டாயிட்டு ஏன்டா முட்டாவாயில நான் இந்த உலகத்துக்கு வந்ததுமே நான் என்ன பண்ணணும்ன்றது முடிவு எடுத்துட்டேன், நான் போயிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குக்கீஸ் எல்லாத்தையும் தேடி தேடி சாப்பிட போறேன், அந்த பிளான கெடுக்கிற மாதிரி குறுக்க வந்து நீ இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை அமைதியாடுற மாதிரி கத்தவும் இந்த எல்லோருக்கும் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு நம்ம டீமன் லார்டுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப ரீபானா இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டாங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு ஆமா இது அதுவா தான் இருக்கணும்னு சடனா இந்த பைப்புல ஜம்ப் பண்ணி வந்து ஒரு அட்டாக் பண்ண வேற ஈடல் கார்டு தன்னுடைய வெப்பனை வச்சு குறுக்க வந்து தடுத்துட்டா. அது நம்ம படைத்தளபதி இருக்கா இல்லையா இவளுடைய பேரு ஈடல் கார்டு. அதனால இவ குறுக்க வரத பார்த்துட்டு ஏய் எதுக்கு நீ குறுக்க வர, இப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ணா மட்டும் தான் நம்மளோட டீமன் லார்டு உண்மையாவே வெளியில வருவாங்க, அதனால தேவையில்லாம நீ தடுக்கிறன்னு சொல்லி குறுக்க வந்து என்கிட்ட அடி வாங்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க பாருங்க டீமன் லார்டுக்கு எது தோணுதோ அதுதான் அவங்க பண்ணணும், அதை விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி அவளை பண்ண வைக்க கூடாது, அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்ற மாதிரி சொன்னாலும் இந்த பைப்புல கேட்காம நான் இதுக்கு கேட்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமன் லார்டு வெளியில வரணும், இந்த குழந்தைத்தனமான டீமன் லார்டு சாகணும்னு இவளையே புடிச்சு போட்டு போன அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே டியாப்ளோவுக்கு செம கடுப்பாயிடுச்சு, என்னதான் எதிரியா இருந்தாலும் இன்னொருத்தவங்க கையில அடி வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இங்க பாரு நீ இவளை கொஞ்சம் பாத்துக்கோ நான் அங்க போய் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த பைப்புல அடி அடி அடிச்சு இவளுடைய
தலையை நசுக்கிற அளவுக்கு போயிட்டான். ஏன் இன்னும் கொஞ்சம் விட்டா இவளுடைய தலையை நசுக்கி மூளை ஜூசியை போட்டுருவோம் நாட்டுக்கு. அந்த மாதிரி நசுக்கிட்டு உண்மையை சொல்லு, நீ டீமன் லார்ட் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல பழைய மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறியன்ற மாதிரி கேட்க, எனக்கு நான் ஆசைப்படுறது நடக்கணும்னு ஆசையே இல்ல, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நடத்தி காட்டணும்னு ஆசைன்ற மாதிரி சொல்லவும், அப்பதான் சரி ஓகே நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டல, உன்னுடைய மூளை ஜூஸ் போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு நசுக்கிட்டு இருக்கும் போதே மினிடி ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ற மாதிரி வரவும் இந்த பைபிள் அசால்ட்டா ஜம்ப் பண்ணி தப்பிச்சுட்டான். ஆனா இதை பார்க்கும்போது டியாப்ளோவுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. ஏன்னா அட்டாக் பண்ண வந்ததே நம்ம டியாப்ளோ தானே. அதனாலதான் எப்படி நீ தப்பிச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த டீமனோ, என்ன தம்பி நீ ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு ஃபாரனா இருக்கக்கூடிய என்ன அடிக்கலான்னு பாத்தியா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஹேய் யாரா சொன்னா சாதாரண மனுஷன், என்னுடைய பேரு டியாப்ளோ, டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், நான் தான் உண்மையான டீமன் லார்ட்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த பைபிள் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, என்னடா அவன் பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான், நம்ம டீமன் லார்ட் இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் சொன்னாலே நீ தெரிஞ்சுக்க மாட்டியாட்டுக்கு பட்டாதான் புரிஞ்சுப்பேன்னு ஃபிளார்கன்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி பறந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அட்டாக்கை பண்ணிட்டான். ஆனா இதுல இருந்து கூட இந்த பைபிளை தப்பிச்சு திரும்ப அட்டாக் பண்ற மாதிரி வரவும் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் வருவேன்னு இவன் நின்னுட்டு இருந்த இடத்துல ஒரு சர்க்கிளை போட்டுட்டு போக இதுல போட்டு செம்மட்டி வாங்குது. ஆனா இது செம்ம வாஸ்டா மூவ் பண்ணுதுன்றதுனால அசால்ட்டா மூவ் பண்ணி வந்து இல்ல நான் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. சடனா இது தன்னுடைய ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டலை வச்சு அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, நம்ம ஹீரோ ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த அட்டாக்கை திருப்பி விடவும் இதோடைய அட்டாக்ல அடி வாங்கி முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏன் கூடவே சேர்த்து செம்ம ஷாக்ல வேற இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்ணது ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் இருக்கு இல்லையா, இது இந்த உலகத்துல டீமன் லார்டு கிட்டயும் இந்த டீமன் கிட்டயும் மட்டும் தான் இருக்குது. அதனாலதான் இது எப்படி யூஸ் பண்ண, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி கேட்கவும் இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையை சொல்லணும்னா இந்த டீமனை நான் ஆல்ரெடி நான் கேம்ல தோக்கடிச்சேன், அதுக்கு ரிவார்டா கிடைச்சதுதான் இந்த ரிங்கு. ஆனா இதெல்லாம் சொன்னா இவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த டீம் என்ன நினைச்சது தெரியல. சரி ஓகே உன்னை இப்ப என்னால சமாளிக்க முடியாது, ஆனா என்னோட டீமன் லார்டை எனக்கு வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே செம்ம வேகமா பாஞ்சு வந்து இந்த டீமன் லார்டை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெமு சும்மா இருப்பாளா, அவ ஜம்ப் பண்ணி வந்து நான் உன்னை காப்பாத்துறன்ற மாதிரி இவளை காப்பாத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இன்னும் தைரியம் உனக்குன்னு பிளாக் லைட்டிங் புல்லட்டை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த டீமன் லார்டும், ஹே என்னையும் நீ காப்பாத்திருக்கியா, நான் ஒரு டீமன் லார்டு உனக்கு தெரியும்ல. ஆமா எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ எங்க கூட சேர்ந்துதான் இந்த இடத்துக்கு வந்தன்றதுனால உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை தான்ற மாதிரி சொல்லவும் இவ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு, என்ன மனசியா இவங்களுக்குன்ற மாதிரி என்ன காப்பாத்துனது ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த எலோரெக்ஸ் பிளாக் புல்லட்ல அடி வாங்கி முடியாம, எப்பா சாமி இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சண்டை போட விரும்பல, ஏன்னா என்னுடைய மொத்த பவரும் காலி, அதனால இதுக்கப்புறம் இன்னொரு அட்டாக் நீ மட்டும் பண்ண நான் இந்த இடத்துல இறந்துருவேன். ஆனா நீ கவலைப்படாத, திரும்ப ஒரு நாள் உன் கூட சண்டை போறதுக்காக வருவேன், அன்னைக்கு நீ கேட்க ஒரே ஒரு சத்தம் உன்னுடைய மரண ஓலமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பறந்து போக, போடா உன வேற 1000 பேரை பாத்துறேன்ற நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் பாத்துட்டு இந்த ஆலிசாவுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவனை கல்லா மாத்திட்டு அப்படியே அவனை உயிரோட விட்டுட்டான். இங்க என்னடா இந்த டீமனை கொல்லாம அப்படியே விட்டுட்டான். அதனாலதான் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டீங்க பார்ப்பா, நீ இப்படியே எல்லாருமே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உனக்கு அது பேக் ஃபயரா மாறிடும். அதனால அதெல்லாம் நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையன்ற மாதிரி கேட்க, ஹே இங்க பார் நான் யாரு, என்னுடைய பேரு டியாப்ளோ, நான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், அதனால நான் இவனுங்களை துரத்திட்டு போயிட்டு அட்டாக் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா இவனுக்கு என்ன திரும்ப என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தாலும் இவனுங்க எல்லாருமே என்கிட்ட அடி வாங்கிட்டு மட்டும் தான் போவானுங்க. அதனால இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத பண்ற மாதிரி சொல்லிட்டு என்னப்பா நம்ம கிளம்பலாமான்ற மாதிரி கேட்க, இந்த டீமன் லார்டு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஆளாட்டுக்கு. அதனால இவனுடைய படை தளபதியும், இங்க பாருங்க டீமன் லார்ட், நீங்க இப்ப மார்வெல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போறீங்கன்றதுனால அந்த இடத்துக்கு என்னால வர முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆர்மியில இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸும் என்னதான் நம்பி இருக்கிறாங்க. அதனால நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு வெளியில இருக்கிறேன், நீங்க உள்ள இருந்து சந்தோஷமா இருங்க, எப்பயாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்னா மட்டும் என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பி போக இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு எப்படியே ஒரு வழியா திரும்ப ரூமுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த டீமன் லார்டுக்கு இந்த குட்டி ஒன்று ரூம்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. அதனால இங்கதான் நம்ம தூங்கணுமா, இங்கதான் எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்க, சரி இல்ல ஆமாப்பா இங்கதான் இருக்க போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் இந்த இடத்துல ரெமியும் காணும், அந்த ஆலிஷாவையும் காணும். அதனால எங்கப்பா அவங்க இன்னும் வரலன்ற மாதிரி டியாப்ளோ கேட்க, இல்லப்பா நம்ம இந்த இடத்துல 3 பேர் மட்டும் தான் தூங்க முடியும், அதனாலதான் அவ ஆலிஷா கூட நீங்க நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே ஓகே இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இன்னொரு ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஆலிஷா இருக்கா இல்லையா, அவன் மட்டும் தூங்காம தன்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா சில சாக்ரிஃபைஸ் பண்றது இந்த உலகத்துக்கு நல்லதுதான், அதனால நான் செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யறேன், இந்த இடத்துல நான் ஒரு சமநிலையை கொண்டு வரேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த சிட்டியோட ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் சால்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நார்மலான இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ கல்லா இருந்த சாட்லர் இந்த இடத்துல நார்மலா வந்து உட்காந்துக்கிட்டு, ஆமா இப்ப நான் நார்மலா மாறிட்டேன், ஆனா என்னுடைய மனசு நார்மலா மாறல, ஏன்னா இந்த நிலைமைக்கு என்ன ஆளாகினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்து இருக்குதுன்றது எனக்கு இப்ப சீக்கிரட்டா தெரிய வந்திருக்குது. அதனால அந்த பயபுலியை மட்டும் நான் திரும்ப பார்த்தேன், என் கையாலதான் அவனை கொல்லுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா டீமன் லார்டு தான் பெரிய ஆளு, அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல குட்டி பொண்ணா வந்து அவ அமைதியா இருக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டியாப்ளோ சந்தேகப்படுற மாதிரி இந்த ஆலிஷா ஏதோ ஒண்ணு மறைச்சுக்கிட்டு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னன்றது தெரியல, பட் அது பெருசாதான் ஏதோ இருக்க போதுன்னு தெரியுது. அதுக்கேத்த மாதிரி இந்த பக்கம் அந்த சாட்லரும் திரும்பவும் மாறிட்டு அவனை என் கையில கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோ பத்தின
உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.